திருத்தணி முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. முருகப்பெருமான் சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செய்த பிறகு இங்கு வந்து தனது சினத்தை தணித்து கொண்டு அமைதியான நிலையில் அமர்ந்தார். சினம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருத்தணி என்று மருவியது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலம் இதுவே. வேடர்களுடன் ஏற்பட்ட சிறு போருக்கு பிறகு முருகன் கோபம் தணிந்து வள்ளியை மணந்தார். இதனாலேயே இந்த தலத்தில் சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை. ஆண்டுக்கு 365 நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகளை கொண்டது இந்த மலைக்கோயில். டிசம்பர் 31 அன்று ஒவ்வொரு படியிலும் கற்பூரம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்து பஜனை குழுவினர் பக்தி பாடல்களை பாடி மலைக்கோயிலுக்கு சென்று வழிபடும் படித்திருவிழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மற்ற முருகன் கோயில்களில் இருப்பது போல் இங்குள்ள மூலவர் முருகப்பெருமான் சிலையில் வேல் இருக்காது. அலங்காரம் செய்யும் போது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது. அவர் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே காட்சி தருகிறார். வள்ளி திருமணத்தின் போது யானை உருவத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் இங்கு ஆபத்சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவரை வணங்கினால் ஆபத்துகளில் இருந்து காப்பார் என்பது ஐதீகம். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் மற்றும் முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகும். அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்துள்ளார். திருத்தணி முருகன் கோயில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி பக்தர்களின் பயம், வல்வினைகள், நோய்கள் அனைத்தையும் தணித்து அமைதியை அருளும் ஒரு புண்ணிய பூமியாகவும் திகழ்கிறது. சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குல்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.